இந்த 3 ஃபேக்டர்ஸுமே வந்து நம்ம இந்தியால கண்டிப்பா தேவை. அதுவும் கோவிட் டைம்ல இது ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆச்சு. ஸோ இது வந்து நம்ம ஃபியூ அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்தியால இப்போ மோஸ்டா வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிறது ஹெல்த் கான்ஷியஸ் டயட், ஃபிட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த டயட் கேட்டகரியில பாத்தீங்கன்னா இது நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கும். ஃபிளேவர் கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். பண்ணியிருக்காரு சார் நேரத்துக்கு. இந்த எவ்வளவோ இப்போ வாங்கி ஷாப்புங்க கருதுறதுக்கு ஹாஸ்பிட்டல் அதிகரிச்சு போச்சு. நரம்பு தளர்ச்சி ஒரு நேரத்தில் பார்த்தா நான் பள்ளிக்கூடம் போவேன், நம்ம 20 நமக்கு 20ன்னு போட்டோ இருக்கும், 2 போதும். இன்னைக்கு ஒன்றுக்கு வெளியே அப்படி பார்த்தா நம்ம காஸ்ட்லியான ஸ்கூலில் போட்டுட்டு எங்கே கடனை வாங்கி கஷ்டப்பட்டோம். வாழ்க்கையை ஒயின் ஷாப்புங்க பொறுத்து போய் நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். இந்த கர்ப்பிணி ஹாஸ்பிட்டல் இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு குழந்தை கொடுக்கணுட்டு எங்கே பார்த்தாலும் போர்டு. ஒரு நேரத்தில் நாங்கள் படிக்கும்போது அந்த பிள்ளைகளோட போர்டு இருக்கும், நம்ம நமக்கு வேண்டி அது போச்சு. குழந்தை வேணுமான்னு கேட்குற அளவுக்கு நம்ம ஒரு மோசமான நிலையில் உணவு முறையில் தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தருணத்தில் எத்தனையோ கெட்ட பழங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு இந்த இடம் எனக்கு சின்னதாக தெரியுது. இது இன்னும் நீங்கள் பெருசாக பண்ணியிருக்கணும்னு என்னை கேட்டால் நான் நீங்கள் பெருசாக பண்ணி நானே பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு பெரிய வீடியோ கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. என்னால் முடிஞ்சது நாளையே என் உணவத்தில் இது இருக்கும். என் கலாபுரிங்க என்னுடைய பிரிட்ஜில் என்னுடைய அனைத்து கிட்டத்தட்ட 40 இளைஞர்களும் உடனே நான் ஆர்டர் கொடுத்தேன் உங்களுக்கு. இந்த இடத்துல நான் வந்தது வெறும் இவ்வளோ விட்டுட்டு போகல, வெறும் வார்த்தைகளால் இதை பயன்படுத்துறதுக்கு நானே ஒரு உதாரணமாக இருப்பேன். இந்த நல்ல விஷயத்தை எல்லாம் வாழ்த்து பரிசு முறைக்கு தம்பிக்கு பாப்பாவுக்கு அன்பு அண்ணன் அவர்களுக்கு நல்ல மனிதர்களை வச்சு பண்ணியிருக்கீங்க. உழைப்பாளர்கள் என்பது என்ன இன்னைக்கு அது எங்கே சென்றாலும் பெங்களூர்லாம் போயிட்டா அங்கே தமிழன் ஒரு தலைவனாகவே ஆக்கிட்டாங்க. என்ன ஒரு 1000 செல்ஃபி 7:30 மணிக்கே புது கடை பிரியாணி முடிஞ்சு போச்சு. பெங்களூர்ல 11:30 மணிக்கு ஒரு ஃபேமிலி வராங்க. நான் கூட உட்காந்துருக்கேன். இன்னைக்கு இப்போதான் ஃப்ரீயாகின்னு போட்டா இருக்கலாம் வந்தோம் சார் பிரியாணி வரலன்னு. அந்த அளவுக்கு என் வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரு உதாரணமாக இருக்கிறதுக்காக தான் நான் டீ கிளாஸ் கழுவுறதுலேருந்து ஹோட்டல் கிளீனராக இருந்ததுலேருந்து நான் ஓய்வாய்ப்பட்டதுலேருந்து அதிலிருந்து எப்படி தீர்வு கண்டு எல்லாருமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என் வாழ்க்கையில் ஏற்கனவே உண்டு. ஒரு நேரத்தில் பாப்பா சொன்ன மாதிரி நானும் உடம்புல 128 கிலோ இருந்தேன். இப்போ 90 கிலோ வந்திருக்கேன். இந்த 38 கிலோ நான் உணவால் தான் குறைச்சேன். அதில் முக்கிய பங்கு வகித்தது சின்ன வெங்காயம், காலையில் கருங்கருக்கம் தண்ணி, நெல்லிச்சாறு தேடி சாப்பிடுவேன். இயற்கை உணவை தான் விரும்புவேன். ஐவேளை போனால் கூட ஒரு கொய்யாக்காய் சாப்பிடுவேன், பனங்களுக்கு வாங்கி சாப்பிடுவேன். வண்டி கொஞ்சம் ஓரம் மட்டும் போனால் பலாசுவேன். இப்படி தான் உடம்ப ஒரு 38 கிலோவை நான் குறைச்சிட்டேன். என் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் எப்படி குறைச்சிங்க கேட்டு கேட்டு மகிழ்ச்சி அடைவாங்க. அந்த மாதிரி இயற்கை உணவுகளோடு சேர்த்து இந்த இயற்கை உணவும் கொடுத்தவங்களுக்கு இந்த இயற்கை உணவுன்னு தான் சொல்கிறாங்க. அது நான் கூல்ட்ரிங்க்ஸ் கூட சொல்ல விரும்பல. அப்படி ஒரு மனிதன பேர் வைக்காம இந்த இயற்கை உணவு மூலிகை சார்ந்து கூட இதை சொல்லலாம் இல்லையாமா? மூலிகை சார்ந்தே சொல்லலாம். ஏன்னா எதுவுமே இல்லை. பழச்சாறுல சக்கரை சத்து வருது. இதில் சக்கரை சத்து இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லைங்கிறீங்க, கேலரிஸும் இல்லை, நல்லா டயட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்றீங்க ஜிம்முக்கெல்லாம். அதனால் இது ஒரு மூலிகை சார்ந்து தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு பொருளை கொடுத்த அனைவருக்கும் வாழ்த்துகள். வழிபடுத்த வாழ்த்து ஏஜெண்டை எடுத்து கொண்டு போகிறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நானும் என் மரபுக்குள்ள வந்திருக்காரு சம்மந்தி சொல்லி தான் அந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தேன். அவர் வர முடியல. அவர் நாளைக்கே அதை நம்ம கடைகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவார். நன்றி.